வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிடத்தின்படி நாம் தினமும் எதிர்நோக்கும் சில சின்ன சின்ன நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழப்போகும் நல்லது கெட்டதை குறிப்பதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக வீட்டினுள் நுழையும் சில விலங்குகள் நம் வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டம் போன்ற நல்ல விஷயங்களை கொண்டு வரும் என்பது பலரின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வீட்டிற்குள் வரும் சில விலங்குகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் விலங்குகள். கருப்பு எறும்புகள். கருப்பு எறும்புகள் பொதுவாக நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. வீட்டிற்குள் கருப்பு எறும்புகள் அதிக அளவில் சுற்றித் திரிந்தால் அந்த வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பப்படுகிறது. ஆமை. ஆமை விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறது. வீட்டிற்கு ஆமை வந்தால் அது நேர்மறையான ஆற்றலை தந்து லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் என்று நம்பப்படுகிறது. கிளி. கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. வீட்டிற்கு கிளி வந்தால் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வம் அதிகரிக்கும். சீன வாஸ்து மற்றும் இந்திய வாஸ்து சாஸ்திரத்தில் தவளைக்கு தனி இடம் உண்டு. வீட்டிற்குள் தவளை நுழைவது நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பூனை. சில கலாச்சாரங்களில் பூனை நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது குறிப்பாக செல்வம் மற்றும் செழிப்பை தரும் என்று நம்பப்படுகிறது. கெட்ட சகுனத்தை தரும் விலங்குகள். சிவப்பு எறும்புகள். சிவப்பு எறும்புகள் பொதுவாக கெட்ட சகுனமாக கருதப்படுகின்றன. வீட்டிற்குள் சிகப்பு எறும்பு அதிக அளவில் சுற்றித் திரிந்தால் அந்த வீட்டில் பணவரவு, மகிழ்ச்சி குறையும் என்று நம்பப்படுகிறது. சில கலாச்சாரங்களில் பூனை கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. இது துரதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. வீட்டிற்குள் வரும் விலங்குகள் நம் வாழ்க்கையில் நேர்மறையான அல்லது எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. இருப்பினும் இவை வெறும் நம்பிக்கைகள் மட்டுமே. நம் வாழ்க்கையில் நிகழும் நல்லது கெட்டது நம் செயல்களையும் எண்ணங்களையும் பொறுத்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த வீடியோல நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் விலங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்பீங்க. அதே போல கெட்ட சகுனத்தை தரும் விலங்குகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.